நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட், கூட்டத்தை சமாளிப்பது என்பது விஜய்க்கு ஒரு பெரிய 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 பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. ஓகே, கரூர் இன்சிடென்ட் மாதிரி நடக்கக்கூடாது, நடக்காது என்று நம்புவோமாக. ஒருவேளை அப்படி ஏதாவது ஒரு துரதிருஷ்டம் நடந்ததுன்னா எதிர்க்கட்சிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், அதை மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு எதிராக திருப்பி விடுவார்கள். ரெண்டு பேருமே இன்ஃபேக்ட் போத் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி இப்போ ரெண்டு பேருமே ஒரு இதுவாயிட்டாங்க. ரெண்டு பேருமே விஜய் மீது மிக கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா ரெண்டு பேரோட வாக்குகளையும் அவர் இன்று சூறையாடி கொண்டிருக்கிறார். தன் தொகுதியில் விஜய் சார்பா, தாவேகா சார்பா கட்சியில் யார் நிற்கிறான்னு கேண்டிடேட் பேர் அவங்களுக்கு தெரியல. ஆனால் தாவேக்காக தான் ஓட்டு போடுன்றான். அந்த ஒரு முகம் இதை எப்படி புரிஞ்சுப்பீங்க? நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி விஜயை விட நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டியது விஜயை ஆதரிப்பவர்களை. ஏன்னா அது ரொம்ப ஒரு புதுமையான ஒரு மனித திரளாக இருக்குது. கேண்டிடேட் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. கேண்டிடேட் லிஸ்ட் போட்டார். ஆமாம் போட்டாருங்க. யாரு தெரியுமா உனக்கு கேண்டிடேட் தெரியாதுங்களே. ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் எல்லா காவல்துறையுமே இருக்கும். ஆளும் கட்சிக்கு சேலஞ்சராக ஒரு புது ஃபோர்ஸ் வருது அல்லது எதிர்கட்சிக்கு ஒரு எழுச்சி வருதுன்னா, இந்த காலகட்டங்களில், தேர்தல் காலகட்டங்களில் காவல்துறை ஜென்ரலி ரூலிங் பார்ட்டிக்கு சாதகமாக தான் இருக்கும். அது ரொம்ப மென்மையாக இருக்கும், வெளியில் தெரியாது. அது அப்போ காவல்துறை மீது அவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டு ஒதுக்கி தள்ள முடியாது. எஸ், டு சர்டன் எக்ஸ்டென்ட் அது ட்ரூ, உண்மைதான் அது. பட் நீங்கள் ஒழுங்கா இல்லையா? ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட இன்னும் 20 நாள் தான் இருக்குது. பிரச்சாரம்லாம் முடிகிறதுக்கு 20ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குன்னும் போது, நேற்று மீண்டும் வேட்புமனு தாக்கல் ஆரம்பித்ததுனால முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், தாவேகா தலைவர் விஜய் அவர்கள், சீமான் அவர்கள் எல்லாருமே வேட்புமனு தாக்கல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கப்புறம் விஜய் அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். முதல் பிரச்சாரம் பெரம்பூர்லேருந்து ஆரம்பிக்குது. நம்ம எங்கே விட்டமோ மறுபடியும் அங்கேருந்தே தொடங்கின மாதிரி மீண்டும் ஒரு கூட்டம், மீண்டும் ஒரு பயம் அப்படின்றது ஆரம்பிச்சிருக்கு. கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம். அது அப்படியே அந்த குளத்தூருக்கு போகும்போது ஒரு வேவ் மறுபடியும் உருவாகுது. அங்கே 4 நிமிஷத்தோடு கட் பண்ணிவிட்டு பரப்புரையை முடிக்கிறாரு. என்ன நடக்குது? விஜய் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த கூட்டம் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? உண்மைதான். அது ஒரு சிக்கலாக தான் உருவெடுத்துட்டு இருக்கு. இது வரைக்கும் தமிழகத்தில் எந்த தலைவரும் சந்திக்காத ஒரு பிரச்சனையை அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார். நேற்று பார்த்தீங்கன்னா நேற்றைய கூட்டத்திலே மறுபடியும் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏற போகிறாங்க. பார்த்துருப்பீங்க. ஆமாம். ஒரு போலீஸும் அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக்காக அல்லது இவங்க கட்சிக்காரங்களாம் தெரியல, அவங்க தடுத்து நிறுத்தி ஏற விடாமல் பார்த்துருக்காங்க. 2 கூட்டங்கள் நேற்று பேச முடியல. 4 கூட்டங்கள் 2 பேச முடியாமல் போய் வில்லிவாக்கம் அண்ணா நகர் ரத்து. கொளத்தூர் தொகுதியில், முதலமைச்சர் தொகுதியிலேயே பெருசாக அவரால் பிரச்சாரம் பண்ண முடியல. ஒரு தயக்கத்தோடு தான் பண்ணியிருக்காரு. பெரம்பூர்லேயே சரியான கூட்டம் வந்திருக்குது உங்களுக்கு. ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அவருக்கு கிடைச்ச வரவேற்பையும் விஜய் கிடைச்ச வரவேற்பையும் பார்க்கும்போது சில 100 பேர் சாலை ஓரங்களில் நிற்கிறாங்க. அது வேடிக்கை பார்க்குறாங்க தன்னெழுச்சியாக. ஆனால் விஜய்க்கு வந்த கூட்டம் மிகப்பெரிய அளவில் தானாக கூடின கூட்டம். ஸ்டாலின் அவர்கள் போகும்போது வந்தது கூட்டம் அங்கே பார்த்திங்கன்னா கொளத்தூர் தொகுதியில் அந்த கூட்டத்துக்கும், அது மக்கள் அவங்கவுங்க வேலையை பார்க்க போகிறவங்க அங்கே ரோட்டில் நின்று வேடிக்கை. அதை ஒப்பிட முடியுமா? முதலமைச்சருக்கு வரத்தான் நான் சொல்ல வரேன். ஒன்று, அவங்க வேலைக்கு போகிறவங்க முதலமைச்சர் போகிறார் என்று நின்று பார்க்குறார்கள். ஓகே. அதை தாண்டி வந்த கூட்டம், முதலமைச்சருக்கு வந்த கூட்டம் என்பது அழைத்து வரப்பட்ட கூட்டம். ஓகே. எடப்பாடி, ஸ்டாலின் 2 பேருக்குமே வர கூட்டம் அழைத்து வரப்பட்ட கூட்டம். ஒவ்வொரு பாயிண்ட்லையும் எடப்பாடி பேசுகிறாருன்னா, கடந்த ஒரு ஆண்டாக பேசிகிட்டு இருக்கார். 190 கூட்டங்கள் பேசியிருப்பார். செகண்ட் ரவுண்டு போகிறார். இப்போ அந்த கூட்டம் பெரிய அளவில் பொருட்செலவு செய்து அழைத்து வரப்படுகிற கூட்டம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு, முன்னாள் முதலமைச்சர். அதே தான் ஸ்டாலின் அவர்களுக்கும் வருகிற கூட்டம் அழைத்து வரப்படுகிற கூட்டம். உண்மையிலே தமிழகத்தில் இன்று தன்னெழுச்சியாக ஒருவருக்கு கூட்டம் வருகிறதுனா அது விஜய் அவர்களுக்கு தான். நேற்றைய நிகழ்வு ஆக்சிடென்டலாக அது நடந்தது. விஜய் அங்கே அவரும் நாமினேஷன் தாக்கல் பண்ணுறாரு, முதலமைச்சரும் நாமினேஷன் தாக்கல் பண்ணுறாரு. விஜய்க்கு கிடைச்ச வரவேற்பையும் முதலமைச்சர் கிடைச்ச வரவேற்பையும் பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது. ஓகே. முதலமைச்சருக்கு அந்த கூட்டம் என்பது கூட்டி வரப்பட்ட கூட்டம். 2வது அங்கே ரோட்டில் அவங்கவுங்க வேலையை பார்க்க போனவங்க நின்று பார்த்தாங்க. ஆனால் விஜய்க்கு வந்தது தன்னெழுச்சியான கூட்டம். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். ஓகே. அஃப்கோர்ஸ் எல்லா தலைவர்களுக்குமே இன்றைக்கி கூட்டத்தை கூட்டிகிட்டு தான் வராங்க, எக்ஸப்ட் விஜய். சீமானுக்கு ஓரளவு தானாக வருது கூட்டம். உண்மை பேச்சில் ஒரு பெரம்பூரில் ஓரளவு பேசினார், சட்டம் ஒழுங்கு பற்றிலாம் பேசினார். கொளத்தூரில் பெருசாக பேச முடியல. அது முடியல.
அவங்களுக்கு மைக்கு அந்த ப்ராப்ளம், அந்த அனுமதி கிடைக்கல அப்படின்ற ஒரு கிடைக்கலன்றாங்க. இன்னைக்கு வந்த செய்தி வந்து மதியம் வந்த செய்தி, தமிழ்நாடு சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க, விஜய் கூட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்னு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தலில் 21 நாட்கள், சரியாக என்ன 21 நாட்கள் பிரச்சாரத்துக்கு இருக்குது. 23ஆம் தேதி தேர்தல், 21ஆம் தேதி சரியாக 5 மணிக்கு இந்த நேரத்துக்கு முடிக்கணும். கரெக்டாக 21 நாள் இருக்குது இன்னையிலேருந்து பாஸ்னா. இப்போ 5 மணிக்கு நம்ம பேசிகிட்ருக்கோம். இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட், கூட்டத்தை சமாளிப்பது என்பது விஜய்க்கு ஒரு பெரிய 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 பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. ஓகே, கரூர் இன்சிடென்ட் மாதிரி நடக்கக்கூடாது, நடக்காது என்று நம்புவோமாக, இறைவன் அருளால் அப்படி எதுவும் நடக்காது என்று நம்புவோமாக. ஒருவேளை அப்படி ஏதாவது ஒரு துரதிருஷ்டம் நடந்ததுன்னா எதிர்க்கட்சிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், அதை மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு எதிராக திருப்பி விடுவார்கள். ரெண்டு பேருமே இன்ஃபேக்ட் போத் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி, இப்போ ரெண்டு பேருமே ஒரு இதுவாயிட்டாங்க. ரெண்டு பேருமே வந்து விஜய் மீது மிக கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா ரெண்டு பேரோட வாக்குகளையும் அவர் இன்று சூறையாடி கொண்டிருக்கிறார், கபலீகரம் பண்ணிட்டு இருக்கார், போட்டு விழுங்கிட்டு இருக்கார். அதனால் ரெண்டு பேரும், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் கடும் கோபத்தில் இருக்கிறது விஜய் மீது. ஏதாவது ஒரு துர்சம்பவம் நிகழ்ந்தால், நிகழக்கூடாது, நிகழ்ந்தால் அதனுடைய விளைவுகள் பாரதூரமாக இருக்கும். ஸோ விஜய்க்கு வந்து இன்றைக்கி ஒரு கூட்டத்தில் போய் பேசும்பொழுது, ஆனால் அதே நேரத்தில் போகாமலும் இருக்க முடியாது, வீட்டில் உட்காந்துக்கின்னு ஆன்லைனில் பேச முடியாது. போகிறாரு அப்படின்னா என்ன பேசுகிறோம் அப்படின்றத விட எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுல அந்த பதட்டம் தான் அதிகமாக, அந்த பதட்டம் அதிகமாக இருக்கும். அது வந்து ஒரு தலைவருடைய பிரச்சாரத்துக்கு போகிற ஒரு தலைவருடைய பேச்சு வன்மையை, பேச்சு வல்லமையை குறைச்சிடும். எதை பேச விரும்புகிறாரோ அதில் அவருடைய கவனம் சிதறும். அந்த சிந்தனை அதில் இருக்காது. முழு நேரமும் வந்து எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுல தான் கவனம் இருக்கும். ஓகே. ஸோ இது ரொம்ப ஒரு பெக்யூலியரான ஒரு பிரச்சனை. மற்ற தலைவர்கள் யாரும் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்படி பார்த்து, எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்படி இருந்திருக்கோம், எம்ஜிஆருக்கு அப்படி இருந்ததில்லை, நான் பார்த்துருக்கேன். தட் வாஸ் வெரி அதாவது எப்படி சொல்கிறீங்கன்னா ஒபீடியன்ட் க்ரௌட். அது ஒரு நம்ம பேசக்கூடியதுலேயே பெரிய தலைவர், எம்ஜிஆர் பெரிய தலைவர், மிகப்பெரிய மிக மிக மிகப்பெரிய, நான் பார்த்துருக்கேன். கூட்டம்னா அப்படி ஒரு கூட்டம் இருந்திருக்கும் நீங்க எல்லாம் சொல்றீங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ விஜய்க்கும் அப்படி கை காமிப்பார், அமைதி அமைதின்னாரு, நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு குரல் ஒரு மாதிரி இருக்கும் அவருக்கு. அமைதி காக்க வேண்டும், அமைதி காக்க வேண்டும்னாரு, அமைதி ஆகிடுவாங்க. ஜெயலலிதா அதெல்லாம் கூட கிடையாது, இப்படி ஒரு பார்வை தான், பொத்தின்னு உட்காந்துருவானுங்க. ஸோ எம்ஜிஆரோட க்ரௌடுன்றது சாத்தியமான க்ரௌடு. பட் அது வந்து இந்த மாதிரியான ஒரு கீழ்ப்படியாத, யாருக்கும் கட்டுப்படாத க்ரௌடாக இருந்ததில்லை. இப்போ நேற்று வராத ஒரு வாகனத்தில், வேனில் வரும்பொழுது, இருசக்கர வாகனத்தில் வந்து ஒரு கையில் த்ராட்டில் விடுறான், இன்னொரு கையில் மொபைலில் செல்ஃபி எடுக்கிறான். எவ்வளோ டேஞ்சரஸ் இது சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. ஆகவே க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டுன்றது விஜய்க்கு வந்து இந்த அடுத்த 21 நாட்களில் பெரியதொரு சிக்கலாக உருவெடுக்கப் போகிறது என்பது உண்மை. ஓகே, இல்லை சார், ஒருவேளை அந்த இது மேலே ஒரு ஏரி வந்து அந்த இது கை காட்டினா அதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த எல்லா பிரச்சாரமும் பண்ணுறாங்க இல்லையா, ரோட் ஷோ மாதிரி பிரச்சாரங்கள் பண்ணுறாங்க இல்லையா, இப்போது முதலமைச்சர் உதயநிதி, எடப்பாடி அவர்கள் எல்லாரும் பண்ணுறாங்க, ஆனால் விஜய் மட்டும் உள்ளே உட்காந்து பண்ணுறது. இந்த பாருங்க, ரோட் ஷோவில் பேச மாட்டாங்க. ஓகே, இல்லை அவரை பார்க்க வர கூட்டம் அதிகமாக இருக்கும்போது அவரை பார்த்துட்டா போயிடுவாங்க. அது ஒன்று செஞ்சுருக்கலாம். இல்லை அவருக்கு அதுக்கு அனுமதி இருக்கா அது தெரியல. ஏன்னா ரோட் ஷோவோட கான்செப்டே இவங்க விஜய் விஷயத்தில் கவர்மெண்ட் வந்து, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொலாப்ஸ் பண்ணிடுச்சு. மோடியோட ரோட் ஷோ தான் ஃபேமஸ் இந்தியாவில். ரோட் ஷோவில் பேச மாட்டாங்க, ஜஸ்ட் கை காமிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த மோடி கூட இப்போ 4ஆம் தேதி வராரு, மயிலாப்பூரில் ரோட் ஷோ இருக்குது. ரோட் ஷோவில் பேச மாட்டாங்க. இது ஒரு பேசுகிறதுனா தனியாக அது ஸ்டேஜ் போட்டு பேசணும். நீங்கள் ரோட் ஷோவும் போயின்னு பேசவும் செய்கிறன்றது தவறு. இன்னொன்று, அவர் மேலே உட்காரக்கூடாதுன்னு போலீஸ் சொல்லிச்சுன்றாங்க. ஆதவர்ஜனா தான் சொல்கிறாரு. ஸோ இது எப்படி அவர் சமாளிக்க போகிறாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா முதல் கோணல் முற்றும் கோணல் மாதிரி 4 இடத்துல பிரச்சாரம், 2 இடம் தான். அந்த 2 இடத்துல ஒரு இடத்துல சரியாக பண்ண முடியல. இப்போ நேற்றே 2 கேஸ் ஃபைல் ஆகிருக்குது, 5 வரைக்கும் போயிருக்குது. இது சகஜம். ஆனால் இது பயமுறுத்துகிற வேலை. இது தெளிவாக ஒரு பயமுறுத்துகிற வேலையில் இறங்கியிருக்காங்க ஒரு தரப்பு அரசு எந்திரம்ன்றது தெரியுது. டிமாரலைஸ் பண்ணணும் அவர்ன்றது. அவருடைய செய்கைகள், நடவடிக்கைகள் என்பது வந்து கண்டிப்பாக வந்து அதுவும் ஆக்கப்பூர்வமானதாகவோ ஆரோக்கியமானதாகவோ இல்லை. இதில் போலீஸை குறை சொல்கிறத விட விஜயோட கட்சிக்காரர்களை, தாவேக்காவை தான் நம்ம அதிகமாக குறை சொல்லணும். திஸ் இஸ் அன் அன்ரூலி மாப். இது வந்து யாருக்கும் எதற்கும் கட்டுப்பட மறுக்கிற ஒரு கூட்டம். எந்த ஒரு மாவட்ட காவல்துறை அதிகாரிக்கும், இப்போ இந்த ஏரியாவுக்கு வராருன்னா, இந்த ஏரியாவோட எஸ்பி, கிராமம்னா எஸ்பி, சிட்டினா டிசி,
அவங்க வயிற்றில் நெருப்பை கட்டி தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அவங்க தலை தான் உருளும். அது எலெக்ஷன் டைம்னா இன்னும் பாரம் அதிகமாக இருக்கும். இப்போ இங்கேருந்து எவ்வளோ சீக்கிரம் அவரை பேக் பண்ணி அனுப்ப முடியுமோ போய் அடுத்த ஊரில் வேறு எதனா பண்ணி தொலைங்க, இங்கே வேணான்னு தான் நினைப்பாங்க. எந்த ஒரு ஆஃபீஸரும், ஜூரிஸ்டிக்ஷனல் ஆஃபீஸர் யார் ஒருத்தருமே இங்கே பண்ணாத அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ அப்போ வந்து பொறுப்பை தட்டி கழிக்கிற, அடுத்த பக்கத்துக்கு தள்ளி விடுற ஒரு போக்கு வருது இல்லையா? ஸோ இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அவருக்கு அனுமதியில் சிக்கல் உருவெடுக்குது. ஆனால் முந்தி மாதிரி இந்த 20 நாள் அனுமதி கொடுக்காம மறுக்க முடியாது, கொடுத்தாகணும். இப்போ நாளைக்கு வந்து ஒரு நாளை மறுநாள் திருச்சியில் நாமினேஷன் ஃபைல் பண்ணிவிட்டு பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்டிருக்காரு. அங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே திருச்சியில் தான் ஆரம்பிச்சது முதல்ல இந்த இது ஆரம்பிச்சது. ஹியூஜ் க்ரௌட்ஸ் வருதுங்க. அது எதுக்கு வந்த க்ரௌடாக வேணா இருக்கலாம், பார்க்க வந்த க்ரௌடோ கேட்க வந்த க்ரௌடோ. இல்லை, பலமும் பலவீனமும் அதுவாக இருக்கா? அதுதான் பலமும் பலவீனமும் அதுதான். அன்ரூலி மாப்ன்றது இப்போ நேற்று வந்து இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறும்போது இவ்வளோத்துக்கு பிறகும் ஏறானா என்ன சொல்லுவீங்க? இவ்வளோத்துக்கு பிறகும் 2 வீலரில் 10 2 வீலரில் ஓடி வந்து த்ராட்டில் ஒரு கையிலையும் ஒரு கையில் மொபைலில் வச்சுட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறான்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? அப்புறம் போகிற இடம்லாம் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் மேலே ஏறுறாங்க. பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இல்லைங்க, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் மேலே ஏறி நிற்கிறாங்க. கூரை மேலே ஏறுறான் இல்லையா? தனியார் வாகனங்கள், தனியார் சொத்துக்கள் சேதப்படுத்தப்படுகின்றன. அப்போ அதுக்கும் போலீஸ் தான் பொறுப்பு. அதான் நான் சொல்கிறேனே, இதில் வந்துங்க ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டாரா விஜய்? இந்த கூட்டம்ன்ற ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு அப்படி தான் தோணுது. இப்போ நீங்கள் வந்து இப்போ போலீஸோட ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு போலீஸ் அதிகாரி, இந்த ஏரியாவில் நீங்கள் தான் எஸ்பின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு போகிற வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து வேறு எதுலேயும் கவனம் செலுத்த முடியாது. உங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கும், லைஃப் லாஸ் இருக்கக்கூடாது, உயிரிழப்பு இருக்கக்கூடாது. அதுக்காக என்ன வேணால் பண்ணுவீங்க நீங்கள். ஏன்னா ஒன் மோர் லைஃப் லாஸ்ட்னா கதை முடிஞ்சுது. விஜய்க்கு மட்டும் இல்லை, சம்மந்தப்பட்ட அதிகாரி தலையும் உருளும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ சீக்கிரம் நீ அங்கேருந்து பேக் பண்ணி அனுப்ப முடியுமோ பேக் பண்ணி அனுப்பிடு. நீ எங்கடா போய் எக்கடை கட்டு போங்க, இங்கே வேணாம், இந்த டைமிங் இதுக்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும், சீக்கிரம் முடி. இல்லை அதில் எதனா குளறுபடி பண்ணி அனுப்பிடணும். இங்கேருந்து மூவியும் அவே ஃப்ரம் திஸ் பிளேஸ் இருக்கக்கூடாது, இங்கே இருக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப ஒரு அசாதாரணமான பெக்யூலியர் சுச்சுவேஷன் இது. ஸோ அடுத்த 21 நாட்களில் அவருடைய பிரச்சாரத்தில் அவர் என்ன பேச போகிறாருன்றதை விட அவருடைய கூட்டங்களில் எதுவும் நடக்கக்கூடாதுன்றது தான் வந்து பொதுவாக அமைதியை விரும்புகிற மக்களுடைய கவனமாக இருக்குது. ஓகே, விஜயை பிடிக்காதவர்கள், விஜய் மீது பொறாமை கொண்டவர்கள், கோபம் கொண்டவர்களுக்கு ஏதாவது நடக்காதா என்ற அந்த ஒரு நப்பாசை ஏக்கம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இல்லை, இது இப்படியே போயிட்டு இருந்ததா? இந்த கூட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருந்தா அவர் எப்படி அவருடைய இதில் பிரச்சாரம் அப்படின்றத பண்ணார்? இல்லை பிரச்சாரமே பண்ண வேண்டாம், போனாலே போதுமான ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்களா அவங்களுடைய தொண்டர்கள்? அவரை பார்க்க விரும்புகிறவங்க இவர் பேசலாம் வேண்டாம், இவர் வந்து இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசினாலே போதுன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்களா? அப்படிதான் தோணுது. தான் தொகுதியில் அவங்க கேண்டிடேட் யாருன்றதே பல பேருக்கு தெரியல. எந்த கூத்தையும் நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன், விஜய்க்கு ஓட்டு போடுவேன்றான். சரி, உங்கள் தொகுதியில் இன்றைக்கி பார்த்தேன், ஒரு 3 பேரை பார்த்தேன், 4 பேர்னு வச்சுக்கோங்களேன். 2 தொகுதிகள் 4 பேர், உங்களுக்கு 2 பேர் ஒரு தொகுதிக்குன்னு வச்சுக்கோங்க. விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்றான். ஃபைன், உங்கள் தொகுதி கேண்டிடேட் யார்? அது தெரில. இத்தனைக்கும் வந்துடுச்சு, பேப்பரில் வந்துடுச்சு, டிவியில் வந்துடுச்சு, ஆன்லைனில் இருக்குது. அதுலேயும் வர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆன்லைனில் அதிகமாக இயங்கக்கூடிய ஒரு கட்சி. தன் தொகுதியில் விஜய் சார்பாக, தாவேகா சார்பாக கட்சியில் யார் நிற்கிறான்னு கேண்டிடேட் பேர் அவங்களுக்கு தெரியல. ஆனால் தாவேக்காக தான் ஓட்டு போடுவேன்றான். அந்த ஒரு முகம் இதை எப்படி புரிஞ்சுப்பீங்க? அப்புறம் நான் சொல்கிறேன், அந்த 2 தொகுதியிலும் கேண்டிடேட் யாரும் அவங்களா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற பெரிய ஆர்வம் கூட இல்லை. அவங்க எப்படி நல்லவங்களா, நம்பலாம் என்ன அதெல்லாம் முதல்ல அவங்க கேண்டிடேட்டே யாருன்னு தெரிலங்க. சின்னம் கேண்டிடேட்டை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஓகே, சின்னம் விஜய். அப்போ இது என்ன பெக்யூலரான இது? என்ன இது? இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி விஜயை விட நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டியது விஜயை ஆதரிப்பவர்களை. ஏன்னா அது ரொம்ப ஒரு புதுமையான ஒரு மனித திரளாக இருக்குது. கேண்டிடேட் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. கேண்டிடேட் லிஸ்ட்டு போட்டார். ஆமாம் போட்டாருங்க. யார் தெரியுமா உனக்கு கேண்டிடேட் தெரியாதுங்களே. நான் விசிலுக்கு தான் ஓட்டு போடுவேன். கேண்டிடேட் யார் அதை சொல்லியாண்ணா? இல்லை, நான் விசிலுக்கு போடுவேன். அப்புறம் சொல்கிறது யங்ஸ்டர்ஸா இல்லை எப்படி? யங்ஸ்டர்ஸு, மிடில் ஏஜ் ரெண்டுமே.
ஆனா இப்பவும் உதயசூரியனுக்கும் ரெட்டலைக்குமே மட்டும் அதுதான் அப்படின்னு போடுறவங்களும் இருக்காங்களா சார்? அவங்களுக்கு கேண்டிடேட் தெரியுதுங்க, அப்படி அவங்களை இப்போ சொல்ல முடியாது. ஆமாம், ஓகே. என் தொகுதியில் உதயசூரனுக்கு போடுவேன்னா பெரும்பாலானவங்களுக்கு நான் சொல்கிறேன் கேண்டிடேட் தெரியுது. மேபி வரும் நாட்களில் தெரிஞ்சுக்கலாம், நான் மறுக்கவில்லை. இதுக்கப்புறம் அவங்களுடைய பிரச்சாரம் அந்த மாதிரி இதை வச்சு அவர் எப்படி அதை எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்க கீழே கிரவுண்டில் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறாங்க. இன்னொன்று, இப்போ ஒன் மேன் ஷோவாக தானே இருக்குது. அவரை தவிர அங்கே யார் இருக்கா? அடுத்த லெவல் இல்லை. விஜயகாந்துக்கு அது ஓரளவு இருந்தாங்க. மாஃபா பாண்டியராஜன் இருந்தார், கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் இருந்தார், பண்டுட் ராமச்சந்திரன் இருந்தார், இந்த இவர் இருக்கார் பேர் என்ன, ராஜீவ்காந்தி இருந்தார், கல்யாண சுந்தரம், அந்த மாதிரி வந்து அவங்க இருந்தாங்க. இன்றைக்கி யாருமே இல்லையே. ஒரு ஆள். அடுத்தவங்கெல்லாம் எங்கே வராங்க உங்களுக்கு? அவங்க வரதையும் அவர் விரும்புகிற மாதிரி தெரியல. ஆகவே இது ஒரு பெக்யூலரான ஒரு க்ரௌடு, பெக்யூலரான பார்ட்டி. இல்லை, இதுக்கு தாவேக்கா என்ன பண்ண வேண்டியிருக்கு? இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தாவேக்காவும் விஜயும் என்ன பண்ண வேண்டியிருக்கு? தொண்டரணின்றது அதுதாங்க. அது ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க, தொண்டரணியை உருவாக்க. இருக்காங்க, பவுன்சர்ஸ் வராங்க. ஒரு பவுன்சர்ஸ் இல்லை, பவுன்சர்ஸ் இல்லை, இந்த தொண்டர்கள் பவுன்சர்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கட்சி தொண்டரணியை வந்து இப்போ திமுக இளைஞரணி இருக்க மாதிரி, தொண்டரணி இருக்க மாதிரி நீங்கள் வந்து அவங்கள க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கு தயார்படுத்தணும். அது ஏதோ போலீஸ் ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸு, ஆர்மி ஆஃபீஸர்ஸ் ரிட்டையர்டை வச்சு அவங்க வந்து ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்கன்றாங்க. ஒன்றும் வேலைக்கு ஆகல. அது இருக்க க்ரௌடுக்கு ட்ரைனிங்காக இராணுவத்தை தான் கொண்டு வந்து நிறுத்தணும். நீங்கள் தட்டி விட்டு போயிட்டே இருக்கான். புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அடுத்த 21 நாளை வந்து அவரோட பிரச்சாரத்தில் அவர் என்ன பேசுகிறாருன்றதை விட அசம்பாவிதங்கள் எதுவும் நடந்து விடக்கூடாது என்பது தான் அவருடைய வெல்விஷஸோட பிரார்த்தனையாக இருக்க முடியும். ஏன்னா அப்படி ஏதாவது நடந்ததுன்னா ஒரு உயிர் போனால் கூட மிகப்பெரிய அளவில் திமுக அதை தன்னுடைய தேர்தல் லாபத்துக்கு பயன்படுத்தி கொள்ளும். எனவே விஜய் மீது கடும் கோபத்தில் ரொம்ப மென்மையான மொழியில் சொன்னால் திமுக இருக்கிறது. ஏன்னா திமுக வாக்குகளை அவர் சிதறடித்து கொண்டிருக்கிறார், அதிமுக வாக்குகளையும் சிதறடிக்கிறார். ஆனால் அதிமுக அவ்வளோ பெரிய கோபம் இல்லை. திமுகவுக்கு தான் மிகப்பெரிய அளவில் விஜய் மீது கோபம் இருக்கிறது. அவர்கள் நடுங்குகிறார்கள், அஞ்சுகிறார்கள். ஆகவே அவர்கள் இந்த விஷயத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா அதை ஆங்கிலத்தில் சொல்லணும், தே வில் யூஸ் இட் டு த ஹில்ட். ஓகே, நடக்காமல் இவர் என்ன பார்த்துக்க போகிறான்றது அவருடைய சவால். ஸோ ப்ரியாரிட்டியாக எப்படி தலைகீழ மாறி போச்சு பார்த்தீங்களா? அடுத்த 21 நாள் நம்ம என்ன பேசணும், எப்படி மீடியாவை யூஸ் பண்ணணும், அதை தாண்டி இந்த கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது இது ஒரு பிரச்சனையா? ஆனால் இதுதான் பிரச்சனைனா, நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் போய் நீ மாட்டுற, சிக்கிற, புதகுழியில் சிக்கிற. இது உன் பிரச்சனை இல்லை, இது போலீஸோட பிரச்சனை, அல்ல உன்னோட தொண்டரணியோட பிரச்சனை. அவங்க இதை பர்ஃபெக்டாக பார்த்துப்பாங்க. கூட்டம் கூடி கூட்ட நெரிசலை எவனும் சாவாமல் பார்க்கறது தான் எனக்கு வந்து அடுத்த 21 நாளுக்கு தலையாய பிரச்சனைன்னு கருணாநிதியோ ஜெயலலிதாவோ நினச்சதே இல்லையா? அவங்களுக்கு வராத கூட்டமா, அவங்களுக்கு கூடாத கூட்டமா? அப்போ ஒரு தலைவருக்கு இது ஒரு பிரச்சனையாக உருவெடுக்குதுன்னா ரொம்ப ஒரு பெக்யூலியராக வினோதமான ஒரு கூட்டத்தோட ஒரு டீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அது எப்படி ஓட்டாக மாறும், வர ஓட்டு சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா? நம்ம அப்படி இவ்வளோ பேசும்போது அவருக்கு வர கூட்டம் எதிர்கட்சிகள் வந்து குறை சொன்னாலும் அந்த கூட்டம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கா, விஜய்க்கு ஒரு பிரச்சனையா இருக்குன்னா அந்த கூட்டத்தை பார்த்து அவங்க பயப்படுறாங்க. விஜய்க்கு கூடுற கூட்டத்தில் சிதைவுகள் வரக்கூடாது, நெரிசல் வரக்கூடாது, உயிரிழப்புகள் இருக்கக்கூடாது, காயங்கள் இருக்கக்கூடாதுன்றது விஜயோட பிரச்சனை, விஜயோட கவலை. எல்லாம் பத்திரமா ஊடு போய் சேரணும் இங்கேருந்து. எதிர்கட்சிகளுக்கு இதை பார்க்கும்போது வயிறு எரியுது, குறிப்பாக திமுகவும் அண்ணா திமுகவும். பயப்படுறாங்க. நல்ல கூட்டங்கள் அவர் காஞ்சிபுரத்தில், அது எப்படி வந்த கூட்டம்னு என்னையும் உங்களையும் விட உதயநிதிக்கு தெரியும். உதயநிதிக்கு நேற்று வந்த கூட்டம் எப்படி வந்த கூட்டம் என்பது என்னையும் உங்களையும் விட உதயநிதிக்கு தெரியும். விஜய்க்கு வந்த கூட்டம் எப்படி என்பதும் உதயநிதி அவர்களுக்கு நன்றாக தெரியும். உண்மை சுடும். அதனால் விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் இவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு தலைவலி, கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுதான் சிக்கலே. இதில் ஒரு 50% ஓட்டாக மாறினா கூட இவர்களுக்கு பிரச்சனை உருவெடுக்கும். இல்லை, இன்னமும் வந்து காவல்துறையை வந்து தாவேக்கா வந்து குறை சொல்கிறாங்க. அதில் அது ஏற்புடையதா? யார் தாவேக்கா காவல்துறையினர் வந்து சரியான ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு. அது ஓரளவு உண்மைங்க. காவல்துறை வந்து ஒத்துழைப்பு கொடுக்காது. ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் எல்லா காவல்துறையுமே இருக்கும். ஆளும் கட்சிக்கு சேலஞ்சராக ஒரு புது ஃபோர்ஸ் வருது அல்லது எதிர்கட்சிக்கு ஒரு எழுச்சி வருதுன்னா இந்த காலகட்டங்களில், தேர்தல் காலகட்டங்களில் காவல்துறை வந்து ஜென்ரலி ரூலிங் பார்ட்டிக்கு சாதகமாக தான் இருக்கும். அது ரொம்ப மென்மையாக இருக்கும், வெளியில் தெரியாது. அது ரொம்ப மறைமுகமாக அவங்க காவல்துறைக்கு சாதகமாக தான் இருப்பாங்க. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா அவங்க 2 இடத்துல கேம்பெயினில் கேன்சல் பண்ணிட்டு போனதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் இல்லை. அது கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆதவர்ஜனா புரிஞ்சுக்கிட்டாரு, ஏதோ சதி வேலை நடக்குதுன்னா கேன்சல் பண்ணிட்டு போய் கேன்சல். அது ரொம்ப
சிறந்த விஷயம். சிறந்த விஷயம் அது. நான் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் போய் நீ மாட்டிக்கிட்டு வேறு பிரச்சனை வந்ததுன்னா அது இன்னும் சிக்கலை உண்டாக்கும்ட்டு. அப்போ காவல்துறை மீது அவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டு ஒதுக்கி தள்ள முடியாது. எஸ், டு சர்டன் எக்ஸ்டென்ட் அது ட்ரூ, உண்மைதான் அது. பட் நீங்கள் ஒழுங்கா இல்லையா? இந்த பிரச்சனையை கருணாநிதி சந்திச்சிருக்காரு, எம்ஜிஆர் சந்திச்சிருக்காரு, ஜெயலலிதா சந்திச்சிருக்காங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது. அவங்க ஒரு ஃபஸ்ட் டைம் சிஎம் ஆகிறதுக்கு முன்னால் வரைக்கும் அவங்களுக்கு வந்த பிரச்சனைகள் வெவ்வேறு. ஜெயலலிதாவுக்கு நடராஜன் இருந்தார், சசிகலா நடராஜன் அவங்க காப்பாற்றினாங்க 89லேருந்து 91 வரைக்கும். அதுக்கு பிறகு அந்த மாதிரி சிஎம் ஆன பிறகு ஒவ்வொரு தடவை பதவி இழக்கும்போதும் எக்ஸ் சிஎம்ன்றதுனால போலீஸ் இருந்தது. கருணாநிதிக்கு அந்த மாதிரி 67 ஆட்சி வர வரைக்கும் அவங்களும் இதை சந்திச்சிருக்காங்க. எம்ஜிஆர் 72லேருந்து 77 வரைக்கும் அவர் சந்தித்தார். அன்றைய திமுக ஆட்சியோட அலங்கோலங்களை அட்டூழியங்களை அவர் பார்த்தார். 18 பேர் கட்சிக்காரன் பொலிட்டிக்கல் வயலன்ஸில் கொல்லப்பட்டார்கள் ஏடிஎம்கே. ஸோ எல்லா தலைவர்களுக்கும் இது இருந்திருக்கு. இதை மீறி தான் வந்திருக்காங்க. ராஜபாட்டையாக அது இருக்காது. பட் அவங்களுக்கெல்லாம் கட்சி நடத்துனாங்க. தொண்டர்கள் சொன்னதை கேட்டாங்க, க்ரௌடு சொன்னதை கேட்டுது. இங்கே யார் சொல்கிறத யாரும் கேட்க மாட்டேன்றான். அப்போ யார் சொல்கிறத யாரும் கேட்க மாட்டேன்றான். பின்னால் ஒரு ஏற்கனவே ஒரு கரூர் இன்சிடென்ட் மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கணும் போது போலீஸ் எப்படி அலோவ் பண்ணும்? எலெக்ஷன் டைம் வேறு. இந்த பக்கம் திமுக வந்து கடும் கோபத்தில் இருக்காங்க உங்கள் மேலே. இப்போ புது சிக்கல் உங்களுக்கு உருவெடுக்குது. இதை மீறி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? தொண்டரணி மாதிரி ஒன்று இருந்ததுன்னா அவங்க க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஒரு இடத்துக்கு ஒரு போகிறாருன்னா அதுக்கு முன்னால் ஒரு 100 பேர் அவங்க க்ரௌட் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். அவங்க க்ரௌடு அந்த மாதிரி ஆளை வந்து தட்டி விட்டுட்டு முன்னால் போகிறான், அவன் மதிக்க மாட்டேன்றான். அவன் போலீஸே மதிக்கலை, ஒன்று எப்படி மதிப்பான்? இல்லையா? போலீஸே அவன் மதிக்கலைங்க. போலீஸ் சொல்கிறதே அவன் கேட்க மாட்டேன்றாங்களே. இது ஒரு தலைமுறையோட பிரச்சனையாக இருக்கா? நல்ல பாயிண்ட் கார்த்தி. ஒரு தலைமுறையின் பிரச்சனை தான் இது. இட்ஸ் எ ஜென்ஸீஸ் ப்ராப்ளம் கூட நீங்கள் சொல்லலாம். அதை தாண்டி என்னென்னமோ பேர்லாம் சொல்கிறாங்க. மேபி இருக்கலாம். அது கண்டிப்பாக இது ஒரு தலைமுறையின் பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஒரு புது விதமான சுச்சுவேஷனை தான் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். தமிழ்நாடு இது வரைக்கும் சந்திக்காத ஒரு பிரச்சனை தான். சந்திக்காத ஒரு பிரச்சனை தான். இவ்வளோ சொன்னீங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறான்னா என்ன பண்ணுவீங்க? எதனா ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் சொல்லுங்களேன். அது இன்னும் நாள் நெருங்க கடைசி ஒரு 4-5 டேஸ் வந்து ரொம்ப, அதுவும் கடைசி 3 டேஸ் வந்து பீக்குக்கு போகும். 18, 19, 20 எல்லா தலைவர்களும் சொல்லுவாங்க அவங்களுக்கு. அதில் வந்து ஆக்ரோஷமான பிரச்சாரம் நடக்கும். அப்போ வந்து விஜய்க்கு வந்து மவுசு கூடுதுன்ற மாதிரியான அண்டர் கரண்ட் தெளிவாக தெரியுதுன்னா திமுக அண்ணா திமுக 2 பேருமே அவங்களுடைய வேலையை அவங்க ஆரம்பிப்பாங்க. அவங்களோட அரசியலை அவங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அவர் தன்னோட கேம்பெயினில் என்ன பேச போகிறாருன்றதை விட எதுவும் நடந்துடக்கூடாதுன்றது தான் அவருடைய கவனம் இருக்க போகுதுன்றது ரொம்ப 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 எப்படி ஒரு தலைமைச் செயலகம் போனால் கூட ஒரு க்ரௌடு வந்து அது வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் பப்ளிக் உள்ள யாரும் ஓவராலாக. ஆமாம், அது கேமராமேனு ரிப்போர்ட்டர்ஸ், அதுவும் வேறு சேனல்ஸ் நிறையா பெருத்து போச்சு. யூடியூப் சேனல்ஸ் வந்துடுச்சு. அதில் உள்ள யாரோ போலீஸ்கார கை ஃப்ராக்சர் ஆச்சுன்னா எந்த அளவு உண்மைன்னு தெரியல. அது ரிப்போர்ட்டர்ஸ் பண்ணுற வேலை. அது பப்ளிக் கிடையாது. அது மீடியாவும் வந்து அன்ரூலியாக தான் இருக்குது விஜயோட. ஏன்னா விஜய் இஸ் ஹாட் சப்ஜெக்ட், ஹாட் பொட்டேட்டோ. விஜய் பற்றி நீ 1000 விமர்சனம் பண்ணாலும் விஜய் பற்றி தானே பேசுகிறேன். அப்போ தானே உனக்கு டிஆர்பி இருக்குது, உனக்கு அப்போ தானே வியூவர்ஷிப் வருது. சொத்து மதிப்பு கூட விஜய் இதை பற்றி தானே, விஜயோட சொத்து மதிப்பை தான் பேசுகிறாங்களே ஒழிய இப்போ ஸ்டாலினோட சொத்து மதிப்பையோ அல்லது மற்ற தலைவர்கள் எவனுமே பேசலையா? எல்லாரையும் தானே நீ பேசணும். அதுவும் அவர் வந்து இப்போ சினிமாவில் நடிச்சுட்டு வந்தவர். அரசியல்வாதிகளுக்கு இவ்வளோ இருக்குது அல்லது இல்லைன்றது நம்பக்கூடியதாகவே இல்லை. 10,000 தான் சார். 10,000 என்கிட்ட 10,000 தான் இருக்குது, என் ஒய்ஃப் அக்கௌண்ட்டில் 40,000 தான் இருக்குன்னு முதலமைச்சர் அவங்க வந்து. இப்போ இது வந்து இதை பற்றின ஒரு விமர்சனம் வரணும்ல. யாருமே பேச மாட்டேன்றாங்கல்ல. இயற்கைக்கு விரோதமாக இருக்குல்ல அந்த அஃபிடவிட்ஸ்லாம். அப்போ ஒன் சைடடாக மீடியா போகுது உங்களுக்கு, கம்ப்ளீட்லி ஒன் சைடாக. இதெல்லாம் தான் மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு உண்டாக்கி விஜய் பக்கம் ஓரளவு ஆதரவு, விஜய்க்கு ஆதரவு பெருகுவதற்கு மீடியாவும் ஒரு ரோல். காரணம் என்னென்னா, கற்பனை கட்ட முடியாத அளவுக்கு ஆளும் கட்சியுடைய ஊதுகுழலா, சியர் லீடரா, பிரச்சார பீரங்கியா 99% மீடியா மாறியதன் விளைவு விஜய் பக்கம் வந்து இன்றைக்கி உங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்து. கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார்.